ஒரு 2-3 விஷயம் மாத்திரம் நான் கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தபோது, ஸ்டாலின் கட்சியை கையில் எடுத்துக்கொண்ட போது துக்ளக் கூறியது, இவர் அவசியம், திமுகவுக்கு இவர் அவசியம், நாம இவரை எதிர்க்கிறோம், திமுக இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல, அது குடும்ப ஆட்சி, வாரிசு ஆட்சி கட்சி, அதன் மூலமாக நம்ம பழகருப்பையா என்னென்ன கூறினாரோ அந்தந்த கஷ்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும், இங்கு அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும், போலீஸ் அவர்களுக்கு அடிமையாக இருக்கும், அதே மாதிரி பெரிய குற்றங்கள் பரவும், இதெல்லாம் இருக்கு. ஆனால் இவர் பதவிக்கு வந்த பிறகு நாம் சொன்னோம், இது மக்கள் கொடுத்த முடிவு, நாம் எதிர்த்தோம், ஆனால் இது மக்கள் கொடுத்த முடிவு, இவர் நல்லபடியாக நடப்பாரா இல்லையா என்பதை நாம் கண்காணிப்போம். அதில் 3-4 விஷயங்கள் உங்களுக்கு கூற வேண்டியது அவசியம். ஒன்று, தமிழ்நாடு அமைதி பூங்கா. இப்படி ஒரு பித்தலாட்ட அரசியல் என்ன நடந்திருக்கு? படுகொலைகள், பெரிய பெரிய மனிதர்கள், தலைவர்கள், யார் யாரை நெருங்க முடியாத அவர்களெல்லாம் நெருங்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங்காக இருக்கலாம், திருவள்ளி ஜெயக்குமாராக இருக்கலாம். இந்த அண்ணாநகர் கற்பழிப்பு கேஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. உச்ச நீதிமன்றம் போய் அது ஒரு தனி குழு அமைத்து அதில் ஒரு திமுக காரரையும் அவருக்கு உதவிய போலீஸ் அதிகாரியும் கைது பண்ணியிருக்காங்க. அண்ணாநகர் பற்றி இவர் சொன்னார். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது ஏதோ 1-2 தவறுகள், குற்றங்கள் பத்திரிகையில் வர மாதிரி நடந்தது மாத்திரமல்ல. இவங்க போலீஸ் ஆண்டுக்கு ஆண்டு 2022 வரைக்கும் இந்த அறிக்கைகள் கொண்டிருந்தது. அதில் என்ன நிலைமை, அதாவது அதிமுக பீரியட்லேருந்து திமுக பீரியட்லேருந்து 2 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் குற்றங்கள் எப்படி அதிகமாக இருக்குங்கிறத மாத்திரம் கூறுகிறேன். ஆதாயத்துக்காக நடந்த குற்றங்கள் 10 முதல் 42% அதிகமாகியது. கூட்டு கொள்ளைகள் 10%, கொலைகள் 50%, கன்னமிட்டு திருட்டு 38%, மற்ற திருட்டுகள் 42%, அதே போல கலவரங்கள் 256% அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 31% அதிகமாக இருக்கிறது. ஆள் கடத்தல் 52% அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் ஸ்டாலின் அரசுடைய போலீஸ் அவங்க கொடுத்த அறிக்கையிலிருந்து கிடைத்திருக்கிற விவரங்கள். ஆனால் தமிழ்நாடு அமைதி பூங்கா, குற்றங்கள் குறைந்திருக்கின்றன, ஆனால் குற்றமில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம், பத்திரிகைகள் அப்படியே போடுறாங்க. அவரையோ அல்லது துணை முதல்வரையோ உங்க புள்ளி விவரமே இதை கூறுகிறதே, நீங்க இப்படி தமிழ்நாட்டு அமைதி பூங்கா என்று கூறுகிறீர்களே என்று கேட்கிற அளவுக்கு நம்ம பத்திரிகைகளுக்கு முதுகெலும்பு இல்லை. இது உண்மை. எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு இந்த புள்ளி விவரங்களை மக்களுக்கு எதிர்க்கு கொண்டு போக முடியும் என்று தெரியவில்லை. ஏனென்றால் எதிர்க்கட்சிகளை சிதறி இருக்கின்றன. அவர்களுக்கு இந்த புள்ளி விவரத்தை எடுத்துக் கொடுப்பவர்கள் யார் என்று கூட சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் பத்திரிகைகள் தான் இதை செய்ய வேண்டும். இன்னொன்று, சோ எப்பவுமே கூறுவார், திமுக என்றால் அராஜகம், திமுக என்றால் கொலை கொள்ளை, திமுக என்றால் எல்லா விதமான குற்றங்களும் அதிகமாகும், அதனால திமுகவுக்கும் குற்றத்துக்கும் பெரிய நெருங்கிய உறவு இருக்கு என்று கூறுவார். இதை நான் 2001 இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து இந்த தடவை தான் பார்த்தேன். எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. 1-2%, 5%, 10% கிடையாது, 2 மடங்கு. அதே அதிமுக ஆட்சிக்கு வரும்போது அது குறையும், திமுக ஆட்சி வரும்போது மதியம் அதிகமாகும். குற்றங்களுக்கும் ஒரு கட்சிக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத சோ கூறியதை நான் புள்ளி விவரங்கள் மூலமாக கண்டேன். அடுத்தது, இந்த போதைப் பொருள்கள், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்பது இன்னொரு பித்தலாட்டம். ஆனால் இந்த கைதான ஜாபர் சாதிக், அதை பற்றி யாருக்குமே விவரம் அதிகமாக தெரியல, அதோட மறந்துட்டாங்க. அதில் முக்கியம் என்னவென்றால், அது ஏதோ குஜராத்திலேருந்து அது தமிழ்நாட்டுக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம தங்கம் தென்னரசு பேசினார்.
ஆனால் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இதை பற்றி ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க. மணிப்பூர்லேருந்து நேரடியாக தூத்துக்குடி ராமேஸ்வரத்துக்கு வந்து இங்கேருந்து அது அந்த மெத்தாபெட்டமைன் அது வந்து மணிப்பூரில் ஒரு கிலோ 50,000 ரூபா, இங்கே ஒரு கிலோ 7 லட்சம் ரூபா. அதே இலங்கைக்கு கொண்டு போனால் 5 கோடி, ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போனால் 10 கோடி. எந்த அளவுக்கு லாபம் இருக்கிறது? அந்த லாபத்தை தமிழ்நாட்டில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய கும்பல் உருவாகி இருக்கிறது. அதை முதல்ல எல்டிடிஇ நடத்தினாங்க. எல்டிடிஇ அழிந்து போன பிறகு அதை கையில் எடுத்திருப்பது இஸ்லாமிய தீவிரவாதிகள். அவர்கள் மூலமாகத்தான் இது நடக்கிறது. எந்த அளவுக்கு ஆபத்தான விஷயம். ஸோ ஜாஃபர் சாதிக் என்பது ஒரு தனி நபர் அல்ல, ஒரு பெரிய கூட்டம். உலக அளவில் இந்த போதை கடத்தல் செய்கிற ஒரு கூட்டத்தினுடைய முக்கியமான இடமாக தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது. ஆனால் அந்த வழக்கை பற்றி நாம் இன்னும் அது என்ன நடந்ததுன்னு கூட யாருக்கும் தெரியாது. எதிர்க்கட்சிகள் கூட இதை பற்றி கேட்கல, பத்திரிகைகள் கேட்கல. இது ஏதோ ஒரு தனி கேஸாக மாத்திரம் நாம் பார்க்குறோம். போதையில்லா தமிழகம் என்பது அடுத்த பித்தலாட்டம். அப்பா பிள்ளையை கொண்டு வருவது மாத்திரம் வாரிசு அரசியல் இல்லை. இந்த வாரிசு அரசியலுக்காக ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இதை பண்ணது காங்கிரஸ் தான். ஜவஹர்லால் நேரு போல பல தலைவர்கள் இருந்தாங்க. ஏன் அந்த குடும்பத்தை மாத்திரம் இந்த அளவுக்கு பிரபலப்படுத்த முடிஞ்சது? நாட்டில் இருக்க எல்லா திட்டங்கள், ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எல்லா இடத்துக்கும் அந்த குடும்பத்தின் பெயர். 204 முக்கியமான திட்டங்கள், பிரம்மாண்டமான கட்டிடங்கள், பல்கலைக்கழகங்கள், இதுக்கு ஜவஹர்லால் நேரு பேர். 79 அது மாதிரி முக்கியமான, அதாவது மக்கள் கண்ணை கவரக்கூடிய விஷயங்களுக்கு இந்திரா காந்தி பெயர். 54 ராஜீவ்காந்தி பெயர். இப்படித்தான் ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. அந்த குடும்பத்துக்கும் தேசத்துக்கும், அந்த குடும்பத்துக்கும் காங்கிரஸுக்கும், அந்த குடும்பத்துக்கும் அரசியலுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துகிறது. காங்கிரஸ் பாருங்க, அதில் சிக்கிக்கொண்டு அதுலேருந்து விலக முடியாத, ராகுல் காந்தியை விட்டால் யாரும் இல்லைங்கிற ஒரு நிலைமை காங்கிரஸுக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் இந்த சூழ்நிலை. அதனால கருணாநிதி வந்து ஸ்டாலினை வந்து தன்னுடைய வாரிசாக மாற்றுவதற்கு ரொம்ப கூச்சப்பட்டார். நான் என்ன சங்கரமடமா என்று கேட்டார் வாரிசு நியமிப்பதற்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக 30-40 ஆண்டுகள் நகர்ந்து தான் அவர் கடைசி வரலும் கூட அவர் தன்னுடைய நாற்காலி அவர் விட்டு கொடுக்கல, ஆக்கி விட்டு போய் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாத, கருணாநிதிக்கு இருந்த எந்த கூச்சமுமே இல்லாத வாரிசு மாற்றத்தை நாம் பார்த்தோம். இது அப்படியே அந்த கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எதுக்குன்னு தெரியல. கொள்கை ரீதியாக திராவிடம் என்று கூறுவது, பெரியார் என்று கூறுவது, கொள்கைக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. அந்த குடும்பம் 2001 வரலும் எத்தனை சொத்து குவித்தார்கள் என்பதை ஜார்ஜ் பெர்னாண்டஸினுடைய மேகசின் ஒன்று இருந்தது, அதர் சைடு. அவங்க அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை நான் இங்கே பேசினேன் என்றால் நாளை காலை வரலும் அந்த லிஸ்ட்டை படித்துக்கொண்டே இருப்பேன். அந்த அளவுக்கு இவர்கள் சொத்து குவித்திருக்கிறார்கள் இந்த நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும். ஆனால் இவங்க அந்த எலெக்ஷன் அப்ளிகேஷனில் போடுவாங்க இல்லையா, அதில் ஸ்டாலினுக்கு 8 கோடி ரூபா தான் சொத்து இருக்கு. இந்த அளவுக்கு சொத்து குவித்து அதை மறைத்து, நம்ம பழகருப்பையா சொன்ன மாதிரி அந்த சொத்துக்கள் மூலமாக மறுபடியும் ஆட்சி, அதற்கு பிறகு மேலும் அதன் மூலமாக சொத்து. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒரு கட்சி, ஒரு குடும்பத்தின் வாரிசுக்குள்ள மாட்டிக்கொண்டிருப்பது. அதிமுகவும் சரி, பாரதிய ஜனதா கட்சியும் சரி, கீழ்மட்டத்தில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்வது, புதியவர்களை சேர்ப்பது, இறந்தவர்களை நீக்கிவிடுவது, புலம்பெயர்ந்தவர்களை நீக்குவது, இந்த பணியில் எங்கள் தொண்டர்கள், தலைவர்கள் எல்லாம் முழுமையாக ஈடுபட்டிருக்காங்க. எஸ்ஐஆர் பணின்றது ரொம்ப முக்கியமான பணி. கூட்டணியில் இன்னும் எந்தெந்த கட்சிகள் சேரும், தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி வலிமைப்படுத்தப்படும், அப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்சிக்கு எவ்வளவு இடங்கள், அதுக்கப்புறம் அது எந்தெந்த தொகுதிகள், அதுக்கப்புறம் அதில் யார் வேட்பாளர், இதெல்லாம் முடிவு செய்வதற்கு இன்னும் கொஞ்சம் காலமாகும். தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு எத்தனை நாளில் கூட்டணி வந்துச்சு? நரசிம்மராவ் தேர்தல் அறிவித்து
காங்கிரஸுக்கு வேட்பாளர் பட்டியெல்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறம் கூட திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு தமிழ் மாநில காங்கிரஸ், உடனே மறுநாள் கூட்டணி, அதுக்கப்புறம் அன்னைக்கே தொகுதி பங்கீடு, எந்தெந்த தொகுதி வேட்பாளர், அதுக்கப்புறம் 15 நாளில் 40 சீட்டுக்கு 40 ஜெயிச்சாங்க. அதனால கூட்டணிங்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை சார். ஒரே நாளில் அந்த மேஜிக் உருவாகும். நாங்கள் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சிகள் தான், இந்த என்டிஏங்கிறது ஏற்கனவே இருந்த கட்சிகள் தான். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு உள்கட்சியில் சில சங்கடங்கள் இருக்கு, அதை சரி செய்து கொண்டிருக்காங்க. தேமுதிகவை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். கேப்டன் அவர்கள் இருந்த காலத்திலிருந்தே கூட கூட்டணி பற்றி அவர்கள் முடிவை எடுத்து அறிவிப்பதற்கு கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொள்கிற கட்சி அது. அதனால அவங்க கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கிட்டா கூட இவர்கள் எல்லாருமே திமுகவுக்கு எதிரானவர்கள் தான்ன்றதுல சந்தேகமே கிடையாது. திமுகவுக்கு எதிராக சிந்திக்கிற எந்த கட்சி, எந்த இயக்கம், எந்த தனிநபராக இருந்தாலும் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் ஆதரிப்பாங்க. அதனால இவங்க ஆன்டி டிஎம்கே இவங்கெல்லாம். மாநில தலைவர் நயினார் அண்ணன் அவர்கள் கடுமையாக பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறார், அதற்கான எல்லா வேலையும் செய்கிறாரு. குறிப்பாக அவரது பயணத்தில் எல்லா இடங்கள்லையும் தமிழ் மாநில காங்கிரஸ், அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லோருமே அவர் பயணத்தில் கலந்துக்கிறாங்க. கீழே வரைக்கும் அவங்களும் வர்றாங்க. ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒன்று உருவாகி, கூட்டணின்றது வெறும் அரித்மேட்டிக்ஸ் மாத்திரம் இல்லை, கெமிஸ்ட்ரி. அந்த கெமிஸ்ட்ரியை நயினார் அவர்கள் மிக பிரமாதமாக செய்து கொண்டிருக்கிறார். தேர்தலின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணி, தேவையின் அடிப்படையில் யாருக்கு என்ன தேவை? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தேவை திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதான். எவ்ரி சிங்கிள் ஓட் அகைன்ஸ்ட் டிஎம்கே மஸ்ட் பி கன்சாலிடேட்டட். எவ்ரி சிங்கிள் ஓட். ஒருத்தர் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அவருக்கு ஒரே ஒரு ஓட்டு தான் இருந்தா கூட நீங்க வாங்கன்னு தான் நாங்க சொல்லுவோம். அந்த ஒரு ஓட்டை கூட இழக்க விரும்பல. ஏன்னா திமுகவுக்கு எதிராக அந்த ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும். அதனால எங்கள் இலக்கு ஆன்டி டிஎம்கே தான். டிஎம்கே மஸ்ட் பி அன்சீட்டட். அதுதான் எங்கள் இலக்கு. இது எல்லாமே தேர்தல் நேரத்தில் பேசுற வீரன் சார். அவங்க ஒரு காலத்தில் அரசியல் சாசன சட்டத்தை எரிக்கிறோம் நாங்க, அவங்க மேல வழக்கு வந்த உடனே நாங்க பேப்பர் தானே எரிச்சோன்னு கோர்ட்ல போய் சொன்னாங்க. நாங்க பெரிய வீர தீர சூர பரம்பரைன்னு பேசுவாங்க. ஜெயலலிதா அம்மையார் ஒரு கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டா ஐயோ அம்மா கொள்றாங்களே அப்படின்னு கலைஞரே பேசுவாரு. அதனால இதெல்லாம் இந்த சவடா எல்லாம் திமுக எப்பயுமே பண்ணும் அரசியல்ல. தமிழ்நாடு அரசியல் அவங்கள பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஷா வந்தாலேன்னு சொன்னா அவங்க அமித்ஷாவை சொல்றாங்க. அதுதானே சொல்றீங்க? பாப்போம், வரட்டும். அமித்ஷாவே என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அமித்ஷா திமுக ஆட்சி அகற்ற மாட்டாரு. அமித்ஷா அவர்கள் சொன்னதை சொல்றேன். அமித்ஷா திமுக ஆட்சி அகற்ற மாட்டாரு, தமிழக மக்கள் தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால மக்கள் சக்திக்கு முன்னால இந்த சவடாலாம் எடுபடாது. விஜய்கிட்ட தான் நீங்க கேட்கணும். விஜய் நீங்க பார்க்க முடியாது. விஜய் நீங்க பார்க்கறது கஷ்டம். அவர் பனையூர் பங்களா விட்டு வெளில வர மாட்டாரு. அதனால நீங்க அவர் கட்சி சார்ந்த நிர்வாகிகள்ட்ட தான் கேட்கணும். நீங்களே பாருங்க, இந்த எஸ்ஐஆர் பணி நடக்குது. இந்த எஸ்ஐஆர் பணியில எங்க தாவேகா எங்க இருக்கு? நாம் தமிழர் கட்சி எஸ்ஐஆர் பணியில பூத் லெவலில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்க? இவங்கெல்லாம் மைக்கு தான் சார். மைக்கு, சோசியல் மீடியா, மேடைகளோட அரசியல். கீழே போய் வேலை செய்யறதுல இந்த கட்சிகளுக்கு பெரிய முனைப்பு இல்லை, கேடரும் இல்லை. கீழே ஒரு பூத்தில் வேலை செய்யறதுன்னா என்ன, ஒரு வாக்குச்சாவடியில் வேலை செய்யறது என்ன, அதுல என்னென்னலாம் நுவான்சஸ் இருக்கு, அது என்ன எக்ஸ்பர்டைஸ் வேணும், எதுவுமே தெரியாது உங்களுக்குலாம். சும்மா சவடால் அடிச்சு போவாங்க. திமுக எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்றது என்ன கஷ்டம்? 4 வார்த்தை தான் சார். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல தேர்தலில் தனது செல்வாக்கை நிரூபிக்காத ஒரே கட்சி விஜய் கட்சி. நாம் தமிழர் கூட பல தேர்தலை சந்திச்சு அவங்க என்ன ஓட்டுன்னு நிரூபிச்சிருக்காங்க. எல்லா கட்சியும் நிரூபித்த கட்சிகள், கமலஹாசன் உட்பட, டிடிவி உட்பட. விஜய் கட்சி நிரூபிக்கல, அன்டெஸ்டட். நிரூபிக்காத ஒரு கட்சி. அவர் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலே விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல, ஏன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடல? அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்குல வந்துச்சுல, ஏன் இடைத்தேர்தலில் விஜய் கட்சி போட்டியிடவில்லை? ஏன் பண்ணல? அப்புறம் கட்சியை 2026 ஆரம்பிக்க வேண்டியதானே. விக்கிரவாண்டி தேர்தலில் ஏன் போட்டியிடல? உங்களுடைய செல்வாக்கு என்னன்னு இதுவரைக்கும் நீங்க டெஸ்ட் பண்ணி மக்களுக்கு காமிக்கவே இல்லை. பேசிட்டு போறதுல என்ன இருக்கு? எங்களுக்கு திமுக தான் போட்டி சொல்லிட்டு போங்க. நீங்க ஆந்திராவில் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கிறப்ப போய் பார்த்தவங்க யாருக்கும் ஆந்திர அரசியல் நல்லா தெரிஞ்சவர் நம்ம சாஸ்திரி மல்லாடி இருக்காரு. என்னை விட பல மடங்கு நல்லா தெரியும். சிரஞ்சீவி கட்சிக்கு இப்ப இருக்கிற விஜய்க்கு சேர்ற கூட்டத்தை மாதிரி ஒரு 20 மடங்கு கூட்டம் அதிகமா இருந்துச்சு. முதல் தேர்தலே அவர் 20% மேல ஓட்டு வாங்கினாரு. இப்ப சிரஞ்சீவி கட்சி நடத்துறாரா? முதல் தேர்தலில் ஜெயிச்சாரா? அவர் மாத்திரம் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன். வெற்றி பெற முடியலையே. அதனால கூட்டத்தை பார்த்துட்டு, கூட்டம்ங்கிறது வேற, ஓட்டுங்கிறது வேற. கிரவுட் இஸ் நாட் ஓட். அதுல விஜயும் கஷ்டப்படுவார். தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் இங்க எம்ஜிஆர் அங்க என்டிஆர் தவிர சினிமாவில் வெற்றி பெற்றவங்க யாருமே இல்லை.
ஜெயலலிதா அம்மையார் கூட அதிமுகவில் இருந்ததுனால தான் அந்த வெற்றி கிடைச்சது. தனியாக அவங்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா வெற்றி கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. எம்ஜிஆர் கட்சி, அதிமுக, தொண்டர்கள், ரெட்டலை, அதை அற்புதமாக அதை வேல்யூ அடிஷன் பண்ணாங்க ஜெயலலிதா மேடம்.